Hi everyone, this is Radina. Welcome to Radina Acquants. Happy New Year guys. இந்த 2024ல் உங்களில் நிறைய பேர் எக்ஸாம் கிளியர் பண்ணி போஸ்டிங் போகணும். மறக்காமல் நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த 2024ல் கிளியர் பண்ணணும். நீங்கள் ஒரு சில ரெசல்யூஷன்ஸ் எடுத்திருப்பீங்க. பட் அந்த ரெசல்யூஷன்ஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு ப்ராப்பரான ஆக்ஷன் பிளானர் ஒன்று ரெடி பண்ணிக்கோங்க. அதை டெய்லி, வீக்லி, மந்த்லி ட்ராக் பண்ணுங்கள். அந்த ஆக்ஷன் பிளானரில் சின்ன சின்ன கோல்ஸ் வச்சுக்கோங்க, ஒரு சில மைல்ஸ்டோன்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ அதை ப்ராப்பராக நீங்கள் ஃபாலோ பண்ணி தொடர்ந்து எஃபர்ட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். நிறைய பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. எஃபர்ட் தான் முக்கியம். எஃபர்ட் நெவர் ஃபெயில்ஸ். ஒரு சில வேலைகளில் பிரேக் எடுக்கலாம். ஒரு 1 or 2 days ஏதோ ஒரு சுச்சுவேஷனால் நீங்கள் அந்த ரெசல்யூஷன் ஃபாலோ பண்ண முடியாமல் போயிடுச்சுன்னா உடனே அதை கிவ் அப் பண்ணிடாதீங்க. சரியா? பரவாயில்ல, முடிஞ்சிச்சு, திரும்ப இன்றைக்கிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அகைன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாராலையும் முடியும். ஓகே, நிறைய நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்திருக்கு. டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் கேலண்டர் வெளியிட்டுட்டாங்க டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ்க்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஆல்ரெடி நான் யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் பற்றி சொல்லியிருந்தேன்ல. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இது வந்து நியூஸ் பேப்பரில் வந்தது. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கூட வந்துருச்சு. நாளையிலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அதை பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக பார்ப்போம். ஸோ பிஃபோர் தேட், இந்த நியூ இயர்க்கு ரதினா குவான்ஸ் ஆப்பில் குவான்ஸ் A to Z சீரீஸ்க்கு 750 rupees லைஃப் டைம் வேலிடிட்டிக்கான ஆஃபர் போயிட்டுருக்கு. 2 days தான் இருக்கும். மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் என்ன காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் குவான்ஸில் அரித்மெட்டிக் போர்ஷன் இருந்துச்சுன்னா, அட்வான்ஸ் மேக்ஸ் இதில் கவர் ஆகாதுமா. எஸ்எஸ்சி ஆஸ்பிரன்ஸ்க்கு அரித்மெட்டிக் போர்ஷன் நீங்கள் என்ன எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் இந்த கோர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பேசிக்லேருந்து நீங்கள் லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். லைஃப் டைம் வேலிடிட்டி ஆப்ஷன்ஸும் இருக்குது. சரியா? 3 months இருக்குது. லைஃப் டைம் வேலிடிட்டிக்கு இப்போ 750 rupees ஆஃபர் போயிட்டுருக்கு. மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ரதினா குவான்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்ப்போம். ஸோ இது ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி. நான் லாஸ்ட் டைம் யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் போடும்போது ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு, இது கவர்மெண்ட் எக்ஸாமா மேம், கவர்மெண்ட் போஸ்டிங்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இது பிஎஸ்யூ கீழே தான் வரும். கவர்மெண்ட் போஸ்டிங் தான். சரியா? இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 274 வேக்கன்சிஸ் இருக்குது ஓவரால் இந்தியா. அதில் 132 பார்த்தீங்கன்னா ஜென்ரலிஸ்ட் கீழே அப்படின்றப்போ எனி டிகிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரியா? பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த 132 வேக்கன்சிஸ் கீழே நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஜென்ரலிஸ்ட் கீழே நீங்கள் அப்ளை பண்ண முடியும். மேலே ஒரு சில ஸ்பெஷலிஸ்ட் இருக்குது. ஸோ இது என்ன போஸ்டிங் அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் இன்சூரன்ஸ் சைடில். ஸோ இது பேங்க் எக்ஸாமில் பிஓ எழுதுறீங்களா, ப்ரொபேஷனரி ஆஃபீஸர், அந்த மாதிரி இங்கே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். ஸ்டார்டிங் சேலரியே உங்களுக்கு 50,925 அரௌண்ட் 51,000 கிட்ட போட்டிருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் நியூஸ் பேப்பர்லேருந்து ஆடு கிளியராக தெரிலனா நான் சைடில் போட்டிருக்கேன் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கான வேக்கன்சிஸு. இதுதான் ஜென்ரலிஸ்ட். ஓகே, ஜென்ரலிஸ்ட்டுக்கு 132 இருக்குது. 2 பேக்லாக்ஸ் போட்டிருந்தாங்க. 130 இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஓகே, ஸோ இதை பற்றி ஃபுல்லாக நீங்கள் எப்போ அப்ளை பண்ணலாம், எலிஜிபிலிட்டி யார் என்னன்றதை கம்ப்ளீட்டாக பார்ப்போம். இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கூட நம்மளுடைய குவான்ஸ் A to Z சீரீஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 2 daysல ஆஃபர் முடிஞ்சிடும். 750 rupeesக்கான ஆஃபர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப். நான் என்ன பண்ணுறேன்னா டெலிகிராம் குரூப்பில் A to Z ரதினா குவான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சேனல் ஒன்று இருக்கும், குரூப் ஒன்று இருக்கும். அதில் இந்த நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் கூட ஆட் பண்ணுறேன். இல்லை நீங்கள் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கனாலே இருக்கும். ஓகே, நேஷ்னல் இன்சூரன்ஸில் எஸ். ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ எப்போலேருந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 2nd January நாளையிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ்க்குமே 16th போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 daysக்கு அப்புறம் தான் திரும்ப ஸ்டார்ட் ஆச்சு. பட் நாளையிலேருந்து 2nd January கொடுத்துருக்காங்க. நீங்கள் இன்ட்ரெஸ்டட், எலிஜிபிள், அப்ளை பண்ண முடியும், எக்ஸாமுக்கு தீவிரமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்கன்னா நாளைக்கு ஓப்பன் ஆச்சுன்னா நாளையிலேருந்தே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் 2nd January தெரியுதா? January 2nd ஸ்டார்ட் பண்ணி 22nd January வரை இருக்குது. ஃபீஸ் பேமெண்ட்டும் அதே தான். இது என்னென்னா ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ரெண்டுமே இருக்கும். இன்டர்வியூ கூட இருக்கும். ஸோ அதோட டேட்டெல்லாம் இனிமேல் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுவாங்க. சரியா? எம்ப்ளாய்மெண்ட் நியூஸில் 6th January டீட்டெயில்டாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த டேட்லாம் வந்துருச்சுன்னா கூட நான் அகைன் இன்ஃபார்ம் பண்ணுறேன். எஸ், இதுதான் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ். எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜென்ரலிஸ்ட் கீழே அப்ளை பண்ணும்போது எனி டிகிரி ஆர் போஸ்ட் கிராஜுவேட். பட் என்னென்னா 60% நீங்கள் மினிமம் மார்க் வாங்கியிருக்கணும். எஸ்சி எஸ்டி கேட்டகரி கீழே வர்றீங்கன்னா அட்லீஸ்ட் 55% வாங்கணும். இப்போ இந்த 60%ல் நீங்கள் கேல்குலேட் பண்ணி உங்களோட பர்சன்டேஜ் 59.99% வருதுன்னா 59.99% வந்துச்சுன்னா அது 60% கன்சிடர் பண்ண மாட்டாங்க. லெஸ் தேன் 60% தான். 60 அண்ட் அபவ் தான் இருக்கணும். 0.01 கம்மியாக இருந்தாலும் அதை கன்சிடர் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க.
ஸோ நீங்கள் 60 அதாவது பிஜிலையோ இல்லை யூஜிலையோ எதில் வேணால் நீங்கள் 60% வாங்கியிருந்துருக்கலாம். வாங்கியிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருமே டெஃபினட்டாக அப்ளை பண்ணிடுங்க. இன்சூரன்ஸ் வந்து ரொம்பவே உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். அதாவது சாட்டர்டே சண்டேலாம் லீவ் இருக்கும். ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லியிருந்தேன், நிறைய பேங்க்கை விட இதில் கொஞ்சம் ப்ரெஷர் கம்மியாக தான் இருக்கும். சரியா? ஸோ இப்போ பாருங்கள், ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 21, மேக்ஸிமம் 30. அவங்களே டேட் இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. அதாவது December 2, ஓகே, December 2, 1993 அந்த டேட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி December 1, 2002 இந்த டேட்குள்ள, இது ரெண்டுமே இன்க்ளூசிவ். December 2ல் அதுக்கப்புறம் இல்லையா, December 1, 2002 அன்னைக்கு அதுக்கு முன்னாடி பிறந்திருந்தா மட்டும்தான். December 1, 1993னா கூட எலிஜிபிள் இல்லை. பட் நீங்கள் வந்து ஓபிசி கீழே இந்த கேட்டகரி கீழே வரீங்கன்னா ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. இந்த ரிலாக்ஸேஷன் வந்து ஒரு பெரிய டேபிளாக இருக்கும். ஸோ அது நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப்ல பார்த்தீங்கன்னா இருக்கும். நான் பிடிஎஃப் டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுறேன். ஓபிசி கேட்டகரினா 3 years 5 years எல்லாம் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அதையும் பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். தென் அப்ளிகேஷன் ஃபீ எவ்வளோ அப்படின்னா, எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி இந்த கேட்டகரி கீழே வர்றீங்கன்னா 250 rupees இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும். இன்டிமேஷன் சார்ஜ் மட்டும் வாங்குறாங்க. ஆல் கேண்டிடேட்ஸ் அதர் தேன் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடினா உங்களுக்கு 1000 rupees இன்க்ளூடிங் ஆஃப் ஜிஎஸ்டின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் செலெக்ஷன் ப்ரொசீஜர். இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் எப்படி என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குது அப்படின்னா, பேங்க் எக்ஸாமில் பிஓ எக்ஸாமில் என்னென்ன இருக்குமோ அது எல்லாமே. ஸோ வீடியோ இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப டல்லாக இருக்கும். பிகாஸ் எனக்கு இந்த ஒயிட் கலர்லலாம் நம்ம வச்சுருந்தோம்ல, அதனால் கொஞ்சம் தெரிய மாட்டேங்குது. வெயிட் பண்ணுங்கள். இப்போ ஓகேவா இருக்கும்னு நினைக்கிறேன். தேவைப்பட்டால் நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, செலெக்ஷன் ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா, அஸ் யூஷுவல் ப்ரிலிம்ஸ் நம்ம பேங்க் எக்ஸாமில் இருக்கிற மாதிரியே ப்ரிலிம்ஸ் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் ப்ரிலிம்ஸில் ஷார்ட் லிஸ்ட் ஆனீங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுவீங்க. மெயின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அப்ஜெக்டிவ் டைப் அண்ட் டிஸ்கிரிப்டிவ் இருக்கும். ஓகே, ஒரு 3 hours நீங்கள் 5 செக்ஷன்ஸ் இருக்கும். 50 கொஷின் 250 கொஷின், அதை டீட்டெயில்டாக பார்ப்போம். அதை நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை முடித்த உடனே ஒரு 30 minutes டிஸ்கிரிப்டிவும் இருக்கும். அதுதான் மெயின்ஸ் எக்ஸாம். ஸோ இதில் நீங்கள் செலக்ட் ஆனீங்க, அதாவது மெயின்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்கன்னு வந்ததுக்கப்புறம் இன்டர்வியூ கால் ஃபார் பண்ணுவாங்க. இதையுமே இப்போ நான் டீட்டெயிலாக பார்க்குறேன். 3 தான் இருக்குது, ப்ரிலிம்ஸு, மெயின்ஸு, இன்டர்வியூ. மெயின்ஸில் பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவும் இருக்கும், டிஸ்கிரிப்டிவ் டைப்பும் இருக்கும். சரியா? லாஸ்ட்டு 30 minutes நீங்கள் டிஸ்கிரிப்டிவில் போய் எழுதுகிற மாதிரி இருக்கும். எஸ், செலெக்ஷன் ப்ரொசீஜர். இப்போ பார்த்தீங்களா ஒயிட் கலர் வந்து ஃபுல்லாக இதாகிடுச்சா? ஓகே, இப்போ ஓரளவுக்கு தெரியும் நினைக்கிறேன். கவனிங்க, இந்த ஒயிட் கலர் இது மட்டும் தெரிஞ்சால் மட்டும் போதும். ஸோ ப்ரிலிம்ஸ் அஸ் யூஷுவல் பேங்க் எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் மாதிரி தான். டோட்டலாக 60 minutes 3 செக்ஷன். ஒவ்வொன்றுக்கும் செக்ஷனல் டைமிங் இருக்குது. இங்கிலீஷ், ரீசனிங், குவான்ட்ஸு. ஓகே, இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா 20 minutes, 3க்கும் 20 minutes பிரித்து கொடுத்துட்டாங்க. இங்கிலீஷில் 30 கொஷின் வரும். ரீசனிங்கும் குவான்ட்ஸ்லேயும் 35 கொஷின் வரும். ஸோ செக்ஷனல் டைமிங் இருக்குது. ஸோ அப்படின்னா செக்ஷனல் கட் ஆஃப் இருக்க வாய்ப்பு இருக்குது. சரியா? செக்ஷனல் கட் ஆஃபும் இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ப்ரிலிம்ஸில் கிளியர் ஆகிட்டீங்கன்னா மெயின்ஸுக்கு எலிஜிபிள். மெயின்ஸில் எப்படி நடக்கும்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அப்ஜெக்டிவ் டெஸ்ட்டு, அடுத்து டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட்டு, ரெண்டுமே ஒரே நாளில் தான் நடக்கும். அப்ஜெக்டிவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக 5 செக்ஷன் இருக்குது. தெரியுதுல? ரீசனிங், இங்கிலீஷ், ஜென்ரல் அவேர்னஸ். இந்த ஜென்ரல் அவேர்னஸில் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்துடும், ஸ்டாட்டிக் ஜிகே வந்துடும், இன்சூரன்ஸ் அவேர்னஸ் வரும். பேங்கிங் அவேர்னஸ்க்கு பதிலாக நீங்கள் இங்கே இந்த இடத்துல இன்சூரன்ஸ் அவேர்னஸ் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். டெஸ்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் நாலேஜ், அதுக்கப்புறம் குவான்ட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3 hours. எதுக்கும், அதாவது ஜென்ரல் அவேர்னஸ்க்கும் கம்ப்யூட்டர் செக்ஷனுக்கும் மட்டும் உங்களுக்கு half an hour 30 minutes கொடுக்குறாங்க. அதர் செக்ஷன்ஸ்க்கெல்லாம் 40 minutes கொடுக்குறாங்க. 50 questions 50 marks. ஒரு கொஷினுக்கு ஒரு மார்க் இருக்குது. ஸோ இது அப்ஜெக்டிவ். மெயின்ஸில் இந்த 3 மணி நேரம் இந்த எக்ஸாம் எழுதுவீங்க. எழுதி முடித்த உடனே வந்து டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் இருக்கும். ஸோ அது வந்து 30 minutes நடக்கும். அந்த 30 minutes வந்து 30 marksக்கு. 30 marksல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜில் தான் இருக்கும். எஸ்ஏ 10 marks, ப்ரீசஸ் ரைட்டிங், காம்ப்ரிஹென்ஷன், இது எல்லாமே 10 marksக்கு. இந்த 3 இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் செலக்ட் ஆனீங்கன்னா நீங்கள் இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. மெயின்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இன்டர்வியூ போகணும். இதில் முக்கியமாக என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஃபைனல் செலெக்ஷன் எப்படி இருக்குன்னா, நீங்கள் டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் எழுதுனீங்க தெரியுமா, அந்த மார்க்கை இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க.
டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங்கில் ஒரு பர்டிகுலராக ஒரு மார்க் வச்சுருப்பாங்க. அந்த மார்க் இருந்தால் தான் நீங்கள் இன்டர்வியூக்கே மெயின்ஸ் கிளியர் பண்ணீங்கன்னு அர்த்தம். அந்த மார்க்கை நீங்கள் அட்டைன் பண்ணலை அப்படின்னா மெயின்ஸ் எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ண முடியாது. பட் அந்த மார்க்கை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. உங்களுக்கு அந்த அப்ஜெக்டிவ் டெஸ்ட் எடுக்கிறாங்களா, அந்த 5 செக்ஷன் ஆன்லைன் எக்ஸாம் எழுதுறீங்கல்ல, ரிட்டன் இல்லாமல் அப்ஜெக்டிவ்ல எழுதுறீங்கல்ல, அந்த மார்க்கை மட்டும்தான் கன்சிடர் பண்ணுவாங்க. 250 மார்க்ஸுக்கு எழுதுனீங்கல்ல, 50-50ன்னு சொல்லிட்டு 5 செக்ஷன், இந்த 250க்கு நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்களோ அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 80 மார்க்குக்கு கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. அந்த அப்ஜெக்டிவ் டெஸ்ட்டில் வாங்கக்கூடிய டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட்டில் வாங்கக்கூடிய 30 மார்க்ஸை ஃபைனல் செலெக்ஷனுக்கு இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. அது ஜஸ்ட் ஒரு குவாலிஃபைங் நேச்சர் தான். அதை நீங்கள் ஒரு பர்டிகுலராக இப்போ 30 மார்க்ஸ் வைக்கிறாங்கன்னா ஒரு கட் ஆஃப் வச்சுருப்பாங்க. 15 காம்படிஷனை பொறுத்து 15ஓ இல்லை 20ஓ. அதை தாண்டி நீங்கள் மார்க் வாங்கினீங்கன்னா தான், என்ன தான் நீங்கள் இந்த இதில் அதிகமாக வாங்கியிருந்தாலும் டிஸ்கிரிப்டிவ்ல கம்மியாக வாங்கிட்டீங்கன்னா செலக்ட் ஆக முடியாது. சரியா? ஸோ டிஸ்கிரிப்டிவ்லையும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். பட் அதை வந்து ஃபைனல் செலெக்ஷனுக்கு இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. இந்த 250 மார்க்ஸில் வாங்குறத 80 மார்க்குக்கு கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ நடக்கும். இன்டர்வியூவில் இருக்கிற மார்க்கை ஒரு 20 மார்க்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணி டோட்டலாக 100 மார்க் கன்வெர்ட் பண்ணுவாங்க. இதை வச்சு தான் உங்களுக்கு ஃபைனல் செலெக்ஷன். அப்போ ஃபைனல் செலெக்ஷன் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா ப்ரிலிம்ஸ் மார்க்கை கன்சிடர் பண்ண மாட்டாங்க, மெயின்ஸ் எக்ஸாமில் நடக்கக்கூடிய டிஸ்கிரிப்டிவும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. மெயின்ஸ் எக்ஸாம் இருக்கக்கூடிய அந்த 5 செக்ஷனில் நீங்கள் வாங்குற மார்க்கு ப்ளஸ் இன்டர்வியூவில் வாங்குற அவுட் ஆஃப் 20யை கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த 2 மார்க்கை சேர்த்து நீங்கள் எவ்வளோ வருவீங்களோ அதுதான் ஃபைனல் செலெக்ஷனில் இருக்கும். இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்களேன், த scores obtained by the candidates in the online mains examination objective test, objectiveல மட்டும்தான், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினில் நீங்கள் அது பண்ணுறீங்கல்ல, அண்ட் இன்டர்வியூ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா the weightage of online main examination and interview will be 80:20. இந்த 250யை 80க்கு கன்வெர்ட் பண்ணிடுவாங்க, இந்த 20க்கு கன்வெர்ட் பண்ணிடுவாங்க, அவ்வளோதான். ஸோ இந்த மார்க்கை வச்சு உங்களுக்கு ஃபைனல் செலெக்ஷன். நல்ல ஒரு சீனியர் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்க இல்லை பிகினராக இருக்கீங்கனாலும் சரி, என்ன எக்ஸாம் வந்தாலும் அப்ளை பண்ணுங்கள். ஒரு எக்ஸாமுக்கு நம்ம அப்ளை பண்ணால் மட்டும்தான் அதுக்கு ப்ராப்பராக எஃபர்ட் போட்டு ப்ரிப்பேர் பண்ணுவோம். சரியா? ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ அப்ளை பண்ணி போய் எழுதிட்டு வாங்க. கண்டிப்பாக நீங்கள் நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஸோ குவான்ஸில் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு நம்மளுடைய இந்த கோர்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. ரெதினா குவான்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நியூ இயர் ஆஃபர் 750 போயிட்டுருக்கு. இப்போ தான் நம்ம 750 கொடுத்துருக்கோம். ரொம்ப லாங் பீரியட்க்கு அப்புறம் இவ்வளோ ஆஃபர் கொடுக்கல. மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? மார்க் டெஸ்ட்டுமே நம்ம ஆப்பில் இருக்குது. அண்ட் டெலிகிராம், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பை.